3D ஸ்கேன் அப்படின்னா ரெண்டு விதமான நம்ம ஸ்கேன் வந்து ரொம்ப முக்கியமாக நம்ம புரிஞ்சுக்கணும். ஒன்று வந்து எலும்பு உள்ளுக்குள்ளே இருக்கிற ஸ்கேன், அது வந்து ஒரு எக்ஸ்ரே ஆர் சிடி ஸ்கேன், சிபிசிடின்னு பேரும், கோன் பீம் கம்ப்யூட்டரைஸ்ட் டோமோகிராஃபின்னு பேர். இந்த ஸ்கேன் மூலமாக நமக்கு என்ன தெரியும்னா பல்லோட உள் அமைப்பு, பல்லோட வேறு சுற்றி இருக்கிற எலும்பு, இது எல்லாமே அந்த ஸ்கேனில் தெரியும். இந்த வேறு சுற்றி இருக்கிற எலும்போட தன்மை, குவாலிட்டி, எவ்வளோ நீளம், எவ்வளோ அகலம், எவ்வளோ உயரம் எலும்பு இருக்குது, அந்த எலும்போட டென்சிட்டி என்ன, இது எல்லாமே சிடி ஸ்கேன் சிபிசிடி மூலமாக தெரியும். அப்படின்னா என்னென்னா நம்ம வெளியிலேருந்து பார்க்குறதுக்கு வந்து எலும்பை வந்து நம்மளால் மெஷர் பண்ண முடியாது, ஓரளவுக்கு துல்லியமாக மெஷர் பண்ண முடியாது, ஓரளவுக்கு தெரியுமே தவிர, இருக்கா இல்லையான்னு தெரியுமே தவிர துல்லியமாக மெஷர் பண்ண முடியாது. அண்ட் எலும்போட தன்மையும் மெஷர் பண்ண முடியாது. டென்ஸாக இருக்கா, அவர் ரொம்ப சாஃப்டாக இருக்கா போனு, அவர் நல்ல குவாலிட்டி போனா, புவர் குவாலிட்டி போனாலும் ஒரு எக்ஸ்ரே பார்க்கறதுனாலையோ வெளியிலேருந்து பார்க்கறதுனாலையோ நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது. சிபிசிடி மூலமாக இது பண்ண முடியும். 3D ஸ்கேனில் வந்து சிபிசிடி ஸ்கேனுங்கிறது ஒரு டைப் ஆஃப் ஸ்கேன். இப்போ நம்ம இந்த சிபிசிடி ஸ்கேனில் பல்லோட உள்பகுதி மட்டும்தான் தெரியுமே தவிர வெளியில் பல் எப்படி இருக்குது, பல்லை சுற்றி இருக்கிற ஈர் எப்படி இருக்கு, அந்த ஈரோட குவாலிட்டி எப்படி இருக்குன்னு நம்மளால தெரியாது. ஸோ இதுக்கு என்ன பண்றது, சிபிசிடியில் இது தெரியாது. இன்ட்ராஓரல் ஸ்கேன் பேர். இந்த இன்ட்ராஓரல் ஸ்கேனில் வந்து நம்ம பல்லை சுற்றி இருக்கிற ஈர், எந்த இடத்துல பல்லு இல்லையோ அந்த இடத்துல ஈர் எப்படி இருக்குது, மேல் பல்லு கீழ் பல்லு எப்படி சேர்றது, அந்த சாஃப்ட் டிஷ்யூ டீட்டெயில்ஸ் சொல்லுவோம். ஹார்ட் அண்ட் சாஃப்ட் டிஷ்யூ, ஹார்டில் வந்து டீத் அண்ட் சாஃப்ட் டிஷ்யூ டீட்டெயில் வந்து இன்ட்ராஓரல் ஸ்கேன் மூலமாக தெரியும். சிபிசிடி எடுக்கிற மிஷின் வேற, இன்ட்ராஓரல் ஸ்கேன் எடுக்கிற மிஷின் வேற. ஸோ இந்த ரெண்டு மிஷின் டேட்டாவானா ஒன்றா சேர்க்க முடியும். ஒன்றா சேர்த்தா என்ன இருக்குன்னா, எந்த இடத்துல பல்லு இருக்குது, அந்த பல்லுக்கு அடியில் போன் எவ்வளோ இருக்குது, எங்கே பல்லு இல்லை, எந்த இடத்துல பல்லு நமக்கு வச்சா கரெக்டாக இருக்கும், அந்த பல்லுக்கு கீழே எலும்பு இருக்கா இல்லையா. ஸோ ரெண்டு ஸ்கேனை மர்ஜ் பண்ணி நம்ம ஸ்டடி பண்ணும்போது ஃபியூச்சரில் நம்ம எங்கே பல்லு வைக்க போகிறோம், அந்த பல்லு வைக்க ஒரு இடத்துக்கு அடியில் எலும்பு இருக்கா, அவர் கிராஃப்ட் பண்ணணுமா, அவர் எலும்பு இல்லைன்னா என்ன மாதிரி போன் கிராஃப்ட் பண்ணணும், ட்ரீட்மெண்ட் பண்ண முடியுமா முடியாதா, இதை வந்து துல்லியமாக நம்மளால் பண்ண முடியும். வெறும் சிடி ஸ்கேன் மட்டும் இருந்ததுன்னா எலும்பு இருக்கா இல்லையான்னு பார்க்க முடியும். எந்த இடத்துல பல்லு வருதுன்னு சேர்த்து இதை நம்ம பார்க்கும்போது பெட்டர் குவாலிட்டி டயக்னோசிஸ், பெட்டர் குவாலிட்டி பிளானிங் பண்ண முடியும். இந்த ரெண்டு டேட்டாவை வச்சு பண்ணும்போது நம்மளோட ட்ரீட்மெண்ட் பிளான் ரொம்ப இன்னும் பெட்டராக இருக்கும், அட்வான்ஸ்டாக இருக்கும். நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் ஸ்கேன் வந்து ஃபேஷியல் ஸ்கேன். இப்போ நம்ம ஃப்ரண்ட் பல்லெல்லாம் டிசைன் பண்ணுறோம், நம்ம ஃபியூச்சரில் பல்லு வச்சா சிரிச்சா பேசினா எப்படி இருக்கும் டாக்டர் அப்படின்னா, ஃபேஷியல் ஃபோட்டோகிராஃப் மாதிரி எடுத்துட்டு ஃபேஷியல் ஸ்கேன் எடுத்துட்டு நம்ம வைக்க போகிற பல்லுக்கு ஃபேஸ்க்கு எப்படி இருக்கோ, சரியான இடத்துல பல்லு இருக்குது, அந்த பல்லுக்கு உள்ளுக்குள்ள எலும்பு எங்கே இருக்குது, எப்படி இம்ப்ளான்ட் போடுறது. ஸோ இந்த 3 டேட்டாவையும் இன்டெகிரேட் பண்ணி பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் பெட்டர் குவாலிட்டி பிளான் பண்ண முடியும். ஸோ நீங்கள் அட்வான்ஸ்மெண்ட் 3D ஸ்கேனில் அட்வான்ஸ்மெண்ட் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி இந்த ஃபேஷியல் ஸ்கேன்ஸ் ஒரு இன்ட்ராஓரல் ஸ்கேனு அண்ட் சிபிசிடி ஸ்கேன் 3 டேட்டாவையும் மர்ஜ் பண்ணி ட்ரீட்மெண்ட் பிளான் பண்ணும்போது நம்மளோட டயக்னோசிஸ் அண்ட் ட்ரீட்மெண்ட் பிளானிங் பெட்டராக இருக்கும், இன்னும் பெட்டர் ரிசல்ட்ஸ் வந்து பேஷண்ட்டுக்கு கொடுக்க முடியும்.